எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு வர கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, இம்மட்டும் எங்களுக்கு நீ கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த விடுதலை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, இதை பாரம்பரியமாய் உலகம் எங்கும் ஆண்டவரே இதை குருத்தோல ஞாயிறாக கொண்டாடினாலும் ஆண்டவரே எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீர். ஆண்டவரே ராஜாவாய் வந்தீர், சீக்கிரத்தில் ராஜாவாய் வரப்போகிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து உணரத்தக்கதாக கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே நீ எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்யும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் தகப்பனே. எல்லா விதமான தடைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவரே உண்மை நாங்கள் உயர்த்தும் பொழுது என்னென்னலாம் நடக்குமோ நடக்கட்டும். நம்முடைய மக்களுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். வியாதியிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே, கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும். எல்லா விதமான இன்னல் துன்பங்களை கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் தகப்பனே பிசாசு வெட்கப்பட்டு போக, சத்துரு வெட்கப்பட்டு போக கிருபை தாரும். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய அருமையான நாமத்தை சங்கீதத்தின் மூலமாய் மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 24ஆம் சங்கீதம். சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள கொடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுள்ளதுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். இந்த நாளில் அருமையாவுள்ள இந்த மகிமையின் ராஜாவை மகிமைப்படுத்தும்படியாக, மகிமைப்படுத்தி கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆவுனது கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவ மனிதன் நீர். வாழ்க 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 இயேசுவே. ஹல்லேலூயா, thank you Jesus. இந்த வேளையில் நாம் யாவரும் என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, thank you Jesus. தேவ மணி
ஹalleluya. இந்த நாளில் இந்த ராஜாதி ராஜாவை தேவாதி தேவனை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறோம். Thank you Jesus, hallelujah. சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார், பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க எண்ணி பாடுவோம். உற்சாகமாய் கரங்கள் தட்டி நாம் இந்த வேளையில பாடுவோம். Thank you Jesus, hallelujah. Thank you Jesus, hallelujah. Praise the Lord. சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார், பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்று பாடுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, ஓர நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்ந்திடும் நம்பிக்கை குன்றிடும், சோர்ந்தழியாமல் என்று காதலால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே, ரட்சகரின் பாவம் முற்று மன்னித்தார். மானிடர் மாறினே அன்பை மீட்டோடினும், மாதேவ அன்பு என்னை காத்ததால். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே, ஆரவாரத்தோடு இயேசு தோன்றுவார். ஆவலாய் வீரிலே ஆவியில் ஜெபித்தே, ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்தென்னை சேர்த்து கொள்ளுவார். பொன்முடி வேண்டனா எந்த என் இயேசுவே, பொன் மாளிகை நான் கிட்டி சேர்வதால். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். ஹalleluya, ஹalleluya. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். இரட்சகரின் நாமத்தில். இயேசு எருசலேமுக்கு வரும்பொழுது எல்லாரும் அவரை ஓசன்னா என்று மகிமைப்படுத்தினார்கள். ஓசன்னா என்றால்
ஆண்டவரே எங்களை ரட்சியும். ஹல்லேலூயா, எங்களை ரட்சியும். அவர் யோசனையில் பெரியவர். ஹல்லேலூயா. இதனால் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில நீங்களும் நானும் அகப்பட்டு இருந்தாலும் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மதில் அவர் பெரியவராயிருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்தலாம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. சகோதரிகள் பாடலாம். Oh, thank you Jesus. Hallelujah. சகோதரர் பாடலாமா? Thank you Jesus. யாவரும் சேர்ந்து பாடுவோமே. அவர் உன்னத தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலே அருமையாவுள்ளே இன்றும் அவர்
ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரி சகோதரியே, தேவ சமூகத்தில் இருக்கிற சகோதரி சகோதரியே, இந்த நாளில் இந்த இயேசுவின் மூலமாய் உனக்கு ரட்சிப்பு வேண்டும் என்றால் அவர் நம்மதிலே ரட்சகராய் இன்றும் அருமையோடு காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் சொல்லலாம், பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். ஆமென். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. We praise you Lord. தூரமாய் நானும் சென்ற போதும் அன்பாய் என்னை அழைத்தீரே. காலமெல்லாம் நான் உந்தன் ஒளியில் என்றும் நிலைத்து வாழ்ந்து சுகித்தேன். காலமெல்லாம் நான் உந்தன் ஒளியில் என்றும் நிலைத்து வாழ்ந்து சுகித்தேன்.
இயேசுவே என்னை அழைத்த நல்மீட்பரே என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என் ரட்சகா என் இயேசுவே என்னை அழைத்த நல்மீட்பரே. ஆமாய்யா, எங்களுக்கு உம்மோடு ஒரு உறவு உண்டு. எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். எங்கள் மணவாளனாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். எங்கள் சகோதரனாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்த ஆவியை இந்த இயேசுவினால் பெற்றுக்கொண்டோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த உறவை பெற்றவர்களை ஆசீர்வதியும். இதுவரைக்கும் இந்த உறவில வராதவர்கள் இன்றைக்கு இந்த உறவில வந்து கொள்ள கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போவது நமக்கு சித்தம் இல்லையே, ஒருவரும் ஆண்டவரே அழிந்து போவது நமக்கு சித்தம் இல்லை. அவளுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து ரட்சகராய் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும். அவருடைய மக்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். இது பாரம்பரியமாய் அனுசரிக்கப்படுகிற ஒரு வாரமாய், ஒரு செய்தி, ஒரு காலமாய் இருந்தாலும் கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. கொஞ்சம் காலத்திற்கு உங்கள் சேவை தேவை. கொஞ்சம் காலத்திற்கு உங்கள் சேவை தேவை. நீட் ஜஸ்ட் ஃபார் அ பிரீஃப் மூமெண்ட். மறுபடியும் அருமையாவுள்ளே உலகம் எங்கும் கிறிஸ்தவம் இந்த காலத்தை கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை, நிகழ்ச்சியை மறுபடியும் அருமையாவுள்ளே அவர்கள் வாழ்ந்து அருமையாவுள்ளே அனுசரிக்கிறதை பார்க்கலாம். We see that lot of Christians relive what happened 2000 years ago. கிறிஸ்தவத்திலே குறிப்பாக சில காலம் உண்டு. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், இந்த பாம் சண்டே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலத்தை மறுபடியும் நினைத்து அனுசரித்து கொண்டாடுகிறது. சிலர் அதை பாரம்பரியமாய் கொண்டாடுகிறார்கள், ஆனால் சிலர் இதை அர்த்தத்தோடு செய்கிறதை பார்க்கிறோம். இந்த காலவெளியில் அருமையுள்ள இந்த நிகழ்ச்சி, இந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு சம்பவம். ஆனால் மறுபடியும் இதை நாம் பார்க்கலாம். ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. Again, we are going to look into the same old story, but may the Lord bless this word. பல ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது இது தலைப்பு பார்க்க வேண்டும்னா ட்ரையம்ஃபல் என்ட்ரி, ஒரு ராஜரீக ஒரு பிரவேசம் என்று பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவர் யூதேயாவில் பிறந்தார், அவர் ராஜாவாக பிறந்தார். பிறகு அவர் வாழ்ந்ததெல்லாம் கலிலேயாவில் வாழ்ந்தார். யூதேயாவிலே அருமையாவிலே ஒரு அந்தஸ்து உள்ள மக்கள், அருமையாவிலே தலைவர்கள், அதிபதிகள் இருந்த ஒரு இடம். கலிலேயா பாமர மக்கள் இருந்த இடம். இயேசு அதிகமாய் கலிலேயாவில் வாழ்ந்தார். ஆனால் அறிய வேண்டிய காரியம் என்ன? அவர் பெத்லகேம் ஊரிலே பிறந்தவர், யூதேயாவில் பிறந்தவர். அது மாத்திரமல்ல, அவர் பிறக்கும் பொழுது மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர். இப்பொழுது பார்க்கும் பொழுது அவர் ராஜாவாய் பவனி வருகிறதை பார்க்கிறோம். அந்த ராஜாவாய் பவனி வருகிற சம்பவத்தை தான் நாம் பார்க்கும் பொழுது 4 சுவிசேஷத்திலும் அருமையுள்ள இதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த நாளில் நமக்கு பிரயோஜனமாக மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க கேட்போம். மார்க்கு 11 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவர் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசகரை கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள்.
இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்போது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதுமேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதுமேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் அருமையானவர்களே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. எப்படி கிறிஸ்மஸ் பகுதி, கிறிஸ்மஸ் நாட்களில் வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுமோ, அதே போல இந்த குருத்தோலை ஞாயிறு சம்பவம் அருமையானவர்களே எல்லா கிறிஸ்தவர்களும் அருமையானவர்களே அறிந்த ஒரு சம்பவமாக பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபையில் இது என்னுடைய 30வது ஆண்டு ஊழியத்தில். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் கர்த்தர் சித்தமானால் இந்த ஆண்டு நம்முடைய 69வது ஆண்டு. இந்த சபை நிறைய இந்த குருத்தோலை ஞாயிறு நிறைய வசனம்லாம் கேட்டாச்சு. இன்னும் இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து பிரசங்கிப்பதற்கு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, போன ஆண்டு நினைக்கிறேன் ஒரு கழுதை குறித்து தான் இன்னொரு செய்தி. பொதுவாக கழுதை குறித்து பல செய்திகளை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அங்கே பார்க்கும் பொழுது 5 காரியங்கள் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை என்றால், ஒருவரும் ஒரு காலம் அறியப்படாத ஒரு கழுதை, அறியப்படாத கழுதை. அங்கே பார்க்கும் பொழுது வசனத்தை வாசிக்க 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை என்று பார்க்கிறோம். ஏறிராத கழுதை என்று பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, யாரும் இதை பயன்படுத்தவில்லை. அருமையானவர்களே, யாரும் இதை சட்டை பண்ணல. அசட்டை செய்யப்பட்ட ஒரு கழுதை தான் இந்த கழுதை. இந்த கழுதை ஒரு அசட்டை செய்யப்பட்ட கழுதை. வேதாமத்தில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கழுதை பார்க்க வேண்டும் என்றால் தாவீது அப்படிப்பட்ட ஒரு கழுதையாக இருக்கிறான். அவன் குடும்பத்தில் ஒருத்தரும் அவனை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. ஒருவனும் அருமையுள்ள அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு வரும்பொழுது பிள்ளைகள் எல்லாம் அழைக்கிறதை பார்க்கிறோம். அவன் வீட்டாரில் ஒருத்தர் கூட அவனை நினைக்காமல் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த விதத்தில் அருமையுள்ள ஒதுக்கப்பட்ட நிலையிலே, அருமையுள்ள அறியப்படாத நிலையிலே இருந்த கழுதையை கர்த்தர் சொல்றார், இந்த கழுதை எனக்கு வேணும், இந்த கழுதை எனக்கு வேணும். பல நேரங்கள் அருமையுள்ள இன்றைக்கு சில குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு அப்ஸ்கியூர் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. சபையிலும் அப்படிப்பட்ட சில வருவாங்க போவாங்க, வரது போகிறது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அறியப்படாத தெரியப்படாத ஒரு கழுதை ஆண்டவர் சொல்றார், அந்த கழுதை எனக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இந்த கழுதை குறித்து பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். என்னவா, ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை. அப்படி என்றால் பிரயோஜனப்படாத கழுதை. கழுதை என்றாலே அது பொதி சுமக்கிற ஒரு பயனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிருகமாய் பார்க்கும். இட்ஸ் a beast of burden. It's put in usage. It's domesticated animal. அருமையானவர்களே, இந்த அருமையானவர்களே பல விவசாயிகளும் அருமையானவர்களே டோபிஸ், இந்த வண்ணான்ல என்ன பண்ணுவாங்க, இந்த கழுதையை பயன்படுத்துகிறது பார்க்கிறோம். அந்த நாட்களில் பொதி சுமக்க பயணிக்க கழுதைகளை அருமையானவர்களே பயன்படுத்தினார்கள். அப்படி இருக்கும்பொழுது எப்படிமா இந்த கழுதை பயன்படாத நிலையிலே காணப்படுகிறது, பிரயோஜனமற்ற கழுதை என்று பார்க்கிறோம். மத்தேயு மார்க்கு 11:15 வாசிக்கலாம், 11:5 வாசிக்கலாம். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். நிற்கிறவர்கள் சிலர். லூக்கா 19:33 வாசிக்கலாம். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உடையவர்கள். அப்பனா இதை சொந்தப்படுத்துறது எத்தனை பேர்? நிறைய பேர் சொந்தப்படுத்தினாலும் ஒருத்தர் கூட யூஸ் பண்ணலாமா? சரி, பொதுவாக ஒரு எஜமான் இருக்கணும், ஒரு ஓனர் இருக்கணும். இங்க ஓனர் பார்த்தீங்கன்னா நிறைய ஓனர், அதுக்கு உரிமை கொண்டாடின மக்கள் அநேகர், ஆனால் ஒருவரும் அதை உபயோகப்படுத்தவில்லை. இது மிக மிக துக்ககரமான ஒரு காரியம். owned by many but used by none. இந்த நாள் அருமையாவுல இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழுகிறோம். நிறைய பேர் சொந்தம் கொண்டாடலாம், ஆனால் யார் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பயன்படுத்த மாட்டேங்க. அப்படிப்பட்ட ஒரு கழுதை இந்த கழுதையாய் பார்க்கிறோம். அருமையாவுல வாழ்க்கையில் வேலை இல்லாதது அருமையாவுல ஒரு துக்கம். ஆமென். அது மாத்திரமல்ல,
வேலைக்கு போய் அருமையாவுள்ள அதில் ஒன்றும் செய்யாத நிலையில் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய சாரி மன்னிக்கணும் அருமையாவுள்ள வேலை அருமையாவுள்ள வேலையில் கஷ்டம்னும் போது அது ஒரு துக்கம். ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், என் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு துக்கம். வேலையே இல்லைன்னா அது இன்னொரு பெரிய துக்கம். பிள்ளைகளால் ஐயோ பிள்ளை ரொம்ப வாழ்தானம் பண்ணுது, எப்படி மேய்க்கணும்னே தெரில, வயசான காலத்தில் பிறந்துச்சு எப்படி வளர்க்கணும்னே தெரில, அது பிள்ளைகளால் வர கஷ்டம் ஒன்று. ஆனால் பிள்ளையே இல்லாமல் இருக்கிற ஒரு நிந்தை அவமானம் இன்னொன்று. இந்த கழுதை அநேகர் அருமையாவுள்ளே இதை சொந்தப்படுத்தினார்கள், ஆனால் ஒருவரும் அருமையாவுள்ளே அதை பயன்படுத்தவில்லை. ஓன்ட் பை மெனி பட் டிஸோன்ட் பை ஆல். எல்லாரும் சொந்தப்படுத்தினார்கள், ஆனால் எல்லாரும் அருமையாவுள்ளே அதை ஒதுக்கிவிட்டார்கள். ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை என்று பார்க்கிறோம். யூஸ்லெஸ்னஸ் will devalue. அருமையாவுள்ளே பயன்படாத நிலை மதிப்பை குறைத்து விடும். பயன்படாத நிலை மதிப்பை குறைத்து விடும். இப்போ இந்த நாட்களில் டெலிவிஷன் ப்ரோக்ராம்லாம் பயங்கரமாக வணிகமாக மாறிவிட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா வியூ எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதுக்கேற்றபடி டிஆர்பி ஏறுமா, டிஆர்பின்றாங்க, டிஆர்பி. அத்தனை பேர் பார்த்தா அதுக்கு பிறகு இவங்க டிஆர்பி ஏறிடுச்சு, எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ காசு கொடுன்னு கேட்பாங்க. யாரும் பார்க்கலன்னா, யாரும் பயன்படுத்தலைன்னா, ஐயா என்னதான் ப்ரோக்ராம் நல்லா இருந்தாலும் உனக்கு காசு கிடையாது, உன் மதிப்பு குறைந்து விடும், பயனுக்கு ஏற்றவாறு உனக்கு மதிப்பு. இது இந்த கழுதை பயனற்ற கழுதை, பயனற்ற கழுதை அருமையாவுள்ளே மதிப்பற்ற கழுதையாய் மாறிவிட்டது. எனக்கு எங்கெல்லாம் பயன் அற்றவளாக இருக்கிறோமோ அது நம்முடைய செல்ஃப் ஒர்த், நம்முடைய சுய அருமையாவுள்ளே அந்த ஒரு மதிப்பை அது குறைத்து விடுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பயனற்றது எதற்கு ஒப்பனையாய் பார்க்கிறோம் என்றால் வீண் என்று ஒப்பனையாய் பார்க்கிறோம். யூஸ்லெஸ் பிகம்ஸ் வேஸ்ட். Useless is not waste, but it becomes waste. சில நேரத்தில் வீட்டில் சில பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாமல் இருப்போம், அதுக்கு பிறகு அது குப்பையில் போட்டுருவோம். அதுக்கு பயன் உண்டு, அதுக்கு பிரயோஜனம் உண்டு, ஆனால் அதை நீண்ட காலம் பயன்படுத்தாதபடினாலே அது எங்கே போட்டுடுறோன்னா குப்பையில் போட்டுடுறோம். அருமையாவுள்ளே அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பயனற்ற கழுதை குப்பையாக்கப்பட்ட அருமையாவில் ஒதுக்கப்பட்ட அருமையாவுள்ளே ஒழிக்கப்பட்ட கழுதையாய் காணப்பட்டது. Amen. We see that this is a obscure donkey, அறியப்படாத ஒரு கழுதை, யூஸ்லெஸ் டாங்கி, பிரயோஜனப்படாத கழுதை. அது மாத்திரமல்ல, இந்த கழுதை குறித்து மறுபடியும் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். கட்டப்பட்ட கழுதை. 3வது பார்க்கும் பொழுது இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையா? பவுண்ட் டாங்கி, கட்டப்பட்ட கழுதை. கட்டப்பட்ட கழுதை என்றால் அருமையாவுள்ளே இது என்னன்னா யாருக்கும் யூஸ் இல்லை, ஆனால் எப்போதும் என்ன பண்ணுவாங்க, கட்டி வச்சுருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. கட்டப்பட்ட கழுதை. கட்டப்பட்ட கழுதை என்றால் அறிவியல் மட்டுப்படுத்தப்பட்ட கழுதை, ரெஸ்ட்ரிக்டட். இன்னைக்கு பல நேரங்கள் அருமையாவுள்ளே certain lives are restricted, put in leash or bondage. அருமையாவுள்ளே ஒரு கயிறிலே கட்டி வைத்திருக்கிற, கயிறு கட்டி வைத்தது என்றால் அருமையாவுள்ளே எவ்வளோ நீளம் கயிறு இருக்கோ அவ்வளோ தூரம் தான் போக முடியும். நாயெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஐயா அறிந்து கொள்ளலாம், இந்த கழுதை அருமையாவுள்ளே இது கட்டப்பட்ட நிலையிலே, அது விடுதலையில் அற்ற நிலையிலே காணப்பட்டது. இட் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட், ஆமென், லிமிட்டட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அருமையாவுள்ளே இந்த கட்டப்பட்ட நிலை, ஒரு நீண்ட காலம் கட்டப்பட்ட நிலை சிந்தையில் ஒரு கட்டுகளை கொண்டு வந்து விடும். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதலான நாய், பார்க்க பெருசாக இருக்கும், அமைதலான நாய். யாராக வந்தாங்கன்னா அந்த செயின் கிட்ட நாங்கள் போவோம், அதே வந்து எங்கள் செயின் கிட்ட வந்து உட்காந்துரும். செயின் கிட்ட வந்து, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த செயின் பண்ணி 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 அந்த செயின் கிட்ட பண்ணோடனே அது நேரம் வந்து உட்காந்துரும். காரணம் என்ன? அது சிந்தையில் கட்டப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யானை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செயினில் கட்டி வச்சிருப்பாங்க. காரணம் என்ன? கொஞ்சம் காலம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய சங்கிலியில் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த காலத்துக்கு பிறகு ஒரு சின்ன சங்கிலியில் கட்டி வச்சிருப்பாங்க. யானையால் நிச்சயமாக அதை வந்து அறுத்துக்கிட்டு போக முடியும். ஆனால் அந்த யானை சிந்தையில் கட்டப்பட்டது, கட்டப்பட்ட நிலை ஒரு காலத்துக்கு பிறகு அவ்வளோதாங்க, நான் என்னால் முடியாது, எனக்கு வராது, எனக்கு தெரியாது, நான் இவ்வளோதான் சொல்லிட்டு இப்படிப்பட்ட கட்டுகள் சிந்தையில் காணப்படும், சிந்தையில் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு கழுதை, கட்டப்பட்ட கழுதை. ஆனால் சந்தோஷமான காரியம் என்னவென்றால் இந்த கழுதை யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும்.
இந்த அறியப்படாத கழுதை ஆண்டவருக்கு தெரியும், பிரயோஜனப்படாத கழுதை ஆண்டவருக்கு வேண்டும். அருமையோடு இன்றைக்கு அருமையோடு கட்டப்பட்ட கழுதை ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். 4 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கழுதை எங்க இருந்துச்சுன்னா இருவழி சந்தியில் இருந்த கழுதை. ரொம்ப அழகா போட்டிருக்குமா, இருவழி சந்தியிலே. வாழ்க்கையில் அநேக நேரத்தில் இருவழி சந்தியிலே நாம் இருக்கிறோம். இருவழி சந்தி என்றால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத ஒரு நிலை. இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, இது சரியா அது சரியா. பல நேரங்களில் அருமையாக நம்முடைய வாழ்க்கையில் we are in crossroads. We are unable to decide. எந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று அறியாத புரியாத நிலையிலே அந்த இருவழி சாலையிலே அருமையாக இந்த கழுதை போல பல நேரங்களில் சிக்கி காணப்படுகிறோம். அருமையில் ஸ்தம்பித்து இருக்கிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலையிலே திகைத்து இருக்கிறோம். அருமையாக this donkey was stuck for a long time. இந்த இடத்துலாம் ரொம்ப நாள் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் சில தீர்மானங்கள் எடுக்கலாமா முடியாதா வேண்டாமா என்று அந்த இரு நினைவுகளால் அருமையோலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறான். நான் பார்க்கிறோம் அருமையோலே 1 ராஜாக்கள் 18 எடுத்து வாசிக்க வேண்டாம். அங்கு ஒரு கூட்ட ஜனம் இருந்தார்கள். எலியாவின் நாட்களில் அவர்கள் 2 நினைவுகளால் குந்தி நடந்தார்கள். அப்படி நடக்கிறாங்களா? ஆமாம். உட்கார்ந்துருக்காங்களா? ஆமாம். ஐயா ரெண்டுமே ஆமா. எப்படிப்பா இருக்க முடியும்? இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பின்பற்று. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எங்குமே போகக்கூடாத ஒரு நிலை. அந்த இருவழி சாலையிலே அருமையோல கட்டப்பட்ட ஒரு கழுதை. அருமையோல இப்படிப்பட்ட இருக்கிற இப்படிப்பட்ட நிலையில் இருந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல அருமையோல நான் பார்க்கிறோம் மத்தேயு 21 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும்போது வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்க ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். இந்த கழுதை வயசாயிடுச்சு இந்த கழுதைக்கு. அப்புறம் இந்த கழுதைக்கு என்னதான் இருக்கு? குட்டி இருக்கு. அப்பனா இந்த கழுதைக்கு என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் வயசாயிடுச்சு. இன்னும் யாருக்கும் பயன் இல்லை. ஏதோ குட்டி போடுறதுக்கு தான் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா கோச்சிக்காதீங்க. என்ன கழுதை இது? கிழட்டு கழுதை, வயசான கழுதை. ஐயா வயசான கழுதை தாங்க இது. ஆமென். ஐயா வயசான கழுதை என்றால் அர்த்தம் என்ன? வயது சென்ற என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நிறைய காலம் போயிடுச்சுமா. நிறைய காலம் போயிடுச்சு. இது செய்யணும்னு நினச்சேன், அது செய்யணும்னு நினச்சேன், அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசு போயிடுச்சு. இந்த கழுதைக்கு நிறைய வயசு போயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. பல ஆண்டுகள் அருமையாவுள்ளே கடந்து போய்விட்டது. பல அருமையாவுள்ளே கனவுகள் அருமையாவுள்ளே வீணாய் கடந்து போய்விட்டது. ஒரு நம்பிக்கையற்ற நிலை அருமையாவுள்ளே அந்த ஒரு வயது சென்ற நிலையிலே அந்த நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற கழுதையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த கழுதை எனக்கு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. This old donkey is needed by the Lord. Amen, hallelujah. அவர் பார்க்கும் பொழுது அது மாத்திரமல்ல இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் பார்க்கிறாராம். என்ன பார்க்கிறாராம்? சீஷரை பார்த்து 2 பேரை பார்த்து நீங்கள் ஊருக்குள்ளே போங்கப்பா, அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதைக்கு குட்டி இருக்கும், அது இந்த கட்டப்பட்டு இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? போகாமலே பார்க்குறாரு. சொல்கிறாருன்னா பார்க்குறாரு. இந்த நாளில் அருமையாவுள்ள ஒருவரும் பார்க்காத உங்களுடைய அந்தரங்க காரியங்களை எல்லாம் நம்முடைய தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். இந்த கழுதை குறித்து பல செய்திகளை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவரும் அருமையாவுள்ள நம்ம சட்டை செய்யாமல் இருக்கலாம், அசட்டை செய்கிற நிலையில் காணப்படலாம். ஆனால் இந்த ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்த தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது we have a God who sees. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 4 அதிகாரம் அருமையாவுள்ள 17-18 வசனத்தை வாசிக்கும் பொழுது இது ஒரு சமாரிய ஸ்திரீ வந்து பார்க்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கான்வர்சேஷன், ஒரு புதிய ஒரு உரையாடல் காணப்படுகிறது. அந்த உரையாடலை பார்க்கும் பொழுது அவளை குறித்து அப்படியே புட்டு வைக்கிற, நீ உனக்கு 5 புருஷன், இப்போ 6வது எப்படிங்கன்னா இவர் எல்லாத்தையும் பார்க்கிற தேவன். யோவான் 9 அதிகாரத்தை எடுத்து வாசிக்க வேண்டாம். அங்கே பார்க்கும்பொழுது ஒரு வழியாக கடந்து போகிறார். ஒரு குருடனை பார்க்கும்பொழுது சொல்கிறார், இவன் பிறவி குருடன் என்று பார்க்கிறார். அப்படி என்றால் அருமையாவுள்ளே என்னுடைய எல்லா நிலைமைகளையும் பார்க்கிற தேவன் இந்த கழுதையும் அவர் நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல அருமையாவுள்ளே இந்த நாளில் அறிய வேண்டிய காரியம் என்ன? அவர் ராஜாவாய் போவதற்கு
என்னென்னமோ மிருகத்தை வச்சிருக்கலாம். அவர் தான் படைத்தவர். அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு யானையை கொண்டாந்துருக்கலாம், யானை மேலே வந்திருக்கலாம், ஒரு குதிரை மேலே வந்திருக்கலாம், இல்லாவிட்ட ஒரு மயில் மேலே வந்திருக்கலாம், ஒரு புலி மேலே வந்திருக்கலாம். இன்றைக்கி நிறைய கடவுளை எப்படியோ அன்பியாவில் படம் காட்டுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் கழுதையை தெரிந்து கொண்டார். ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார்னா அறிந்து கொள்ளலாம். அருமையுள்ள கிட்டத்தட்ட ஒரு 550 ஆண்டுகள் முன்பாக ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிறது பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்கிட்ட வராரு. எப்படி வராராம்? அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். 550 ஆண்டுகள் முன்பாக இந்த சம்பவத்தை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பவத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம் என்ன? தாவீது வயது சென்றவனாக இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய ஒரு மகன் அப்சலோம் அருமையா உள்ளே அவன் தாவீதுக்கு விரோதமாய் வந்ததை பார்க்க பிறகு அப்சலோம் மரித்து போனான். அதுக்கு இன்னொரு மகன் பார்த்தீங்கன்னா அவன் அதோனியா பார்க்கும் பொழுது அவன் ராஜாவானு சொல்லிட்டு அவன் போறான், அவன் குதிரையில் போறான். அப்பொழுது தாவீதின் குமாரன், தேவனால் தெரிந்து கொண்ட தாவீதின் குமாரன் ராஜாவாக்கப்பட்டது எப்படி என்றால் அருமையா உள்ள 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33-35 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33-35 வாசிக்கலாம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சோலமோனை என் கோவேறு கழுதை மேலே ஏற்றி, அல்லேலூயா, யார் மேலே? எது மேலே ஏற்றி? கோவேறு கழுதை மேலே ஏற்றி அவனுக்கு கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாக சாதோக்கும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். ஐயா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா எதுல வராரு தெரியுமா? தாவீதின் குமாரன் எதுல வராரு? ஒரு கோவேறு கழுதையில் வருகிறதை பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் அடையாளங்கள். இன்னும் அருமையா உள்ள கிட்டத்தட்ட இன்னொரு அருமையா உள்ள 1000 வருஷத்துக்கு கடந்து 1500 வருஷத்துக்கு கடந்து போனால் அருமையா உள்ள நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் பஸ்காட்டின் ரத்தத்தினாலே அருமையாவில் மீட்கப்பட்டு அந்த சிவப்பான ரத்தத்தை வாசற்படியில் பூசி அருமையா உள்ள அவர்கள் மீட்டு கொள்ளப்பட்டவர்களாய் எகிப்தை விட்டு கடந்து போனார்கள். அப்பொழுது நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம். 13 வாசிக்கலாம். கழுதையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. ஆமென். மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. அந்த நேரத்தில் ஒரு கழுதையை மீட்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை கூறப்படுகிறது. எகிப்தை விட்டு புறப்பட்டு போகிற அந்த சம்பவம் மிக அருமையா உள்ள ஒரு அவசரமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை முழுசாக வாசித்தீங்கன்னா கழுதைக்கும் அந்த சம்பவத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் இந்த கழுதையை அவர் நினைவு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையா உள்ள இன்றைக்கு அறிய வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த கழுதை யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. அருமையா உள்ள இந்த நாள் அருமையோடு இது நம்மளும் கேட்ட சத்தியம். இந்த மறுபடியும் இந்த கழுதை குறித்து பார்க்கும் பொழுது எனக்கு சுவாரஸ்யம். அதை ஆகையால் மறுபடியும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி என்னவென்றால், அருமையோடு வாசிக்கலாம். மறுபடியும் மார்க் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 11:2-3 வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். கழுதை குட்டியை காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்துல கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இப்படி இங்கிலீஷில் NIV அது மாத்திரமல்ல, நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், த மெசேஜ் 2 டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். அருமையா உள்ள அதில் நாம் அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம். காரணம் என்ன? கிரேக்க மொழியிலே ஒரு பதம் உண்டு, அது மொழிபெயர்க்கப்படாத ஒரு பதமாக இருக்கிறது. அதில் ஒரு அருமையான செய்தி உண்டு. Go into the village over there, he told them, as soon as you enter it, you will see a young donkey tied there that no one has ever ridden. Untie it and bring it here. If anyone asks, what are you doing? Just say, the Lord needs it and will return it soon. Message translation vasikran. Go to the village across from you. As soon as you enter, you will find a colt
to the one that has never yet been ridden, untie it and bring it. If anyone asks, what are you doing? The master needs him and will return him right away. நல்லா கவனிங்க, ஒரு வாக்கியம் அதில் குறைகிறது. என்னவா, இது ஆண்டவருக்கு தேவை, அது ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, இதை சீக்கிரம் திரும்பி கொடுத்துருவாரு, நீயும் கொடு. ஸோ இந்த கழுதை எவ்வளோ நேரம் வேணும் ஆண்டவருக்கு? கொஞ்ச நேரம் தான் வேணுமா. இட்ஸ் ஃபார் அ பிரீஃப் மூமெண்ட். இந்த நாளில் அருமையாக உள்ள இது செய்தி அதுதான். இந்த காலம் கடைசி காலத்து வந்து விட்டோம். இன்றைக்கு நீங்கள் நான் அறிய வேண்டிய காரியம் என்ன? இந்த அருமையாக குருத்தோல ஞாயிறில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய காரியம், அப்பா உன்னுடைய கொஞ்ச காலத்தை, கொஞ்ச நேரத்தை எனக்கு கொடு, நான் என்ன பண்ண திருப்பி கொடுத்துருவேன். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தை மாத்திரம், கொஞ்ச காலத்தை மாத்திரம் நீ எனக்கு அர்ப்பணித்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். Amen. Just give me your time for a short time. I will give back. I will return it. நான் திரும்பி கொடுத்துறேன். Amen. Hallelujah. Hallelujah. He will send it back quickly. அவர் உன்னை சீக்கிரம் அனுப்பி விடுவார். ஆனால் இந்த நாளில் நீ அவருடைய அழைப்புக்கு உடனடியாக செவி கொடுப்பாயா? ஆமென். இன்னைக்கு அதான் கேள்விமா. ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு, ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவருடைய அழைப்புக்கு இணங்கி உடனடியாக வருவாயா? இந்த நாளில் அதுதான் அருமையான இந்த குருத்தோல் ஞாயிறில் கேள்வி அதுதான். ஆண்டவருக்கு தேவை. இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை. நிறைய பேர் நீங்கள் போங்க, நான் வரேன், நீங்கள் போங்க, நாளைக்கு வரேன். இல்லைப்பா, இந்த அழைப்பை பெற்ற மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்ற கொஞ்ச நேரத்துக்கு தான் வேணும், எனக்கு கொஞ்சம் காரியம் தான் செய்யணும், நீ உடனே வருவாயா? முதல் கேள்வி அதுதான் அருமையான இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளா, we need to respond immediately. வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிற மறுமையோல, இதோ வாசற்படி இருந்து கதவை தட்டுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமே. வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஐயா, இவர் வாசற்படிந்து கதவை தட்டுகிறார். இதே வாசற்படிந்து தட்டுகிற சம்பவத்தை உன்னத பாட்டும் புத்தகத்தில் வாசிக்கிற தட்டும் பொழுது, நான் இப்போதான் என்ன பண்ணிட்டேன், குளிச்சுட்டு வந்துட்டேன், இப்போதான் நான் படுத்துட்டேன், நான் வந்து திறக்கிறது கஷ்டமா இருக்கு, போ. அதுக்கப்புறம் ஆச்சு, அதுக்கப்புறம் தேடி பார்த்தா கிடைக்கல. காரணம் என்ன? அவர் தட்டும் பொழுது உடனே திறக்கவில்லை. இந்த நாள் அருமையா உள்ள இந்த குருத்தோல் நாளில் செய்தி என்னவென்றால், கேள்வி என்னவென்றால், கொஞ்ச காலம் கர்த்தர் கேட்கிறாரம்மா, நீ வா, ஆண்டவருக்கு தேவை, கொஞ்ச காலம், நான் திருப்பி அனுப்பிடுவேன், நீ திருப்பி அனுப்பிடுவேன். will you respond immediately? Amen. Hallelujah. உடனடியாக அருமையாவுள்ளே நீ செவி கொடுப்பாயா? உடனடியாக வருவாயா? Amen. Hallelujah. அருமையாவுள்ளே அறிய வேண்டிய காரியம் என்ன? இவர் தாராளமா இவ்வளவு தூரம் நடந்து வந்தவர் எருசலேமுக்கு என்ன பண்ணிடலாம், நடந்து போயிடலாம். ஆனால் இன்னைக்கு சில காரியம் நடக்கணுமா, அதுக்கு இந்த கழுதை அவசியம். அவன் ஆண்டவர் கூப்பிடுறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் தேவ அழைப்புக்கு உடனடியாக செவி கொடுக்க வேண்டும், உடனடியாக செவி கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். காலதாமதமாய் கீழ்ப்படுகிறது அது கீழ்ப்படியாமைக்கு சமம், கீழ்ப்படியாமைக்கு சமம். ஆமென். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறதை பார்க்கலாம். வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 21:8. தாவீது அபிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆனாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டத்தையாகிலும் என் ஆயுதங்களையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள வரவில்லை என்றான். ராஜாவுடைய வேலை அவசரம். இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ராஜாவாய் பவனி வருகிறார். அருமையா உள்ள அவர் கொஞ்ச நேரத்துக்கு கேட்கிறாரு, இந்த கழுதை எப்போ வரணும்னா உடனே வரணும், உடனே வரணும், உடனே தேவைமா. அருமையா, please understand, there is a process taking place, there is a procession taking place for which we need to respond promptly. அங்க ஒரு பவனி அருமையால போகிறது, அங்க ஒரு பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்படி என்றால் அருமையால உடனடியாக வந்தால் இல்லாவிட்டால் அருமையால அந்த பயணம் துண்டிக்கப்படும், அந்த பயணம் நிறுத்தப்படும். இன்னைக்கு தேவனுடைய திட்டம், தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டம் ஒன்று அருமையால நிறைவு பெற போகிறது. அந்த நிறைவு பெறுகிற இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார், ஐயா வர முடியுமா? கொஞ்ச காலம் உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய சமயத்தை, உன்னுடைய பிரயாசத்தை கொஞ்ச காலம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா?
இன்னைக்கு பல நேரத்தில் அருமையோலே வர ஆண்டவரே நான் பார்க்கிற மருமையோலே ஒரு அப்பா என்ன பண்ணார், 2 பிள்ளைங்களை வேலைக்கு அமிச்சார். அப்பா மகனே இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய். அப்போ ஒருத்தன் என்ன சொன்னான், போறான்னா உடனே போல, இன்னொருத்தன் போக மாட்டான்னா அவன் போனான்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு 2 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஐயா இன்னைக்கு ஆண்டவர் சொன்னா உடனே கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், உடனடியாக வர வேண்டும். இந்த அருமையோட குருத்தோலை ஞாயிறு செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஐயா ஆண்டவருடைய திட்டம் கடந்து போகிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி கடந்து போகிறது. அருமையோட அது கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அப்பா you need to come immediately, I need it. Amen. நான் உடனே அனுப்பிடுறேன். எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். எஸ்தரின் அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசார் அரமனையில் கொடுக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் 3ஆம் அதிகாரத்திலே அழிவின் செய்தி கடந்து போய்விட்டது. 127 நாடுகளில் யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அழிவின் செய்தி 3ஆம் அதிகாரத்தில் போய்விட்டது. அருமையுள்ள இந்த நற்செய்தி அதை மேற்கொள்ள வேண்டும். ஆகிய ராஜாவின் வேலைக்கு அவசரம் உண்டு. இந்த நாளில் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது இந்த குருத்து ஞாயிறு வந்திருக்கிற சகோதரி செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் அழைப்பை தருகிறார். கொஞ்ச காலம், உன்னுடைய கொஞ்ச காலம் அருமையோட அர்ப்பணிப்பு அவசியம். அதை உடனடியாக நீ செய்வாயா, செலுத்துவாயா? Will you respond immediately? Will you respond immediately? Amen. Hallelujah. அடுத்தபடி அருமையோட பார்க்கும் பொழுது he will send you back quickly. அவர் சீக்கிரமா உன்னை அனுப்பிடுவார். ஆனா will you say yes to a timely response? அருமையாவுலே நீ சமயத்துக்கேற்ற விதத்தில் அருமையாவுலே செயல்பட வருவாயா? உடனே அது மாத்திரமல்ல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், we need to have a prompt response. Amen. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Not just to come immediately, we need to come according to the right time. ஒவ்வொரு அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன், நேர்த்தியாக செய்கிற தேவன். வாசிக்கலாம் நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட. இது நல்ல வார்த்தை. ஆனா அது இடம் பொருள் ஏவல் தமிழ்ல சொல்லுவாங்க. ஆமென். அது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொன்னா அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாய் பார்க்கிறோம். ஏற்ற சமயத்தில், ஏற்ற சமயத்தில் அருமையோடு அறிந்து கொள்ளலாம். இந்த சமயம் இது உடனடியாக மாத்திரமல்ல, அது குறிப்பிட்ட நேரத்தை செய்ய வேண்டும். இந்த கோல்டன் அவரை விட்டுட்டோம்னா then it's too late. ஹார்ட் அட்டாக்லாம் வந்தா சொல்லுவாங்க, ஐயோ you brought in the golden hourன்னு வாங்க. இப்போ என்ன பண்ணிடலாம், காப்பாற்றலாம் ஆளு. கால தாமதமாக கொண்டு வந்தா பிரயோஜனம் இல்லை. ஸ்ட்ரோக் வந்தவங்க சொல்லுவாங்க 12 மணி நேரத்துக்குள்ள நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் சரி பண்ணிடலாம், இல்லாட்டி வாழ்நாள் முழுவதும் கையை காலை இழுத்துட்டு தான் போகணும். அருமையாவில் இன்றைக்கு அதான் வாசிக்கிறோம். அருமையால் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அருமையாவில் இது ஒரு தக்க சமயமாய் காணப்படுகிறது. இது தக்க சமயம். ஆமென். இவர் ராஜாவாய் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. இது இப்படி தான் வரணும். இந்த தக்க சமயத்தில் உடனே சரி கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. we need to respond at the right time. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18 24 வாசிங்கன்னா அங்கே அபிகேலை குறித்து வாசிக்கிறோம். நடந்த சம்பவம் என்ன? தாவீது அருமையோலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் பல நேரங்களிலே பல இடங்களிலே அவன் அருமையோலே நாடோடியா திரிகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு வேட்டை நாய மிருகத்தை போல அருமையோலே சவுல் அவனை கொல்ல வகைத்து எடுக்கிறான். அதே நேரத்தில் இந்த நாட்களில் தாவீது இஸ்ரவேல் மக்கள் எல்லா மக்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். ராஜா செய்யாத அந்த உத்தரவாதத்தை தாவீது செய்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களில் தாவீதுக்கு உணவில்லாத நிலை, அருமையாவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கும் பொழுது நடந்த காரியம் என்ன? தாவீது நாபால் கிட்ட வந்து சாப்பாடு கேட்குறான். நீ யார், கண்டவங்களாம் வந்து சாப்பாடெலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு வேலைக்காரன் வந்து அபிகேல் கிட்ட சொல்கிறான், அம்மா ஐயா கிட்ட வந்து தாவீது ஐயா வந்து கேட்டார், அவர் தான் நிறைய நேரத்தில் உங்கள் ஆடு மாடுலாம் அவர் தான் காப்பாற்றினார், ஐயா அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஐயோ, வாசிக்கலாமே 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் ஆமென் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதை மேல் ஏற்றி
தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதை மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவனுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுதுபடி மட்டும் நான் உயிரோடு வைத்தால், தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவுள் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து, இப்ப 34 வசனத்தை வாசிக்கலாம். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், இருந்திருந்தீனா பொழுது விடி மட்டும் கால வரைக்கும் ஒருத்தவனும் தாங்கியிருக்க மாட்டான், எல்லாரும் அழிச்சிருப்பேன். நாபாலுக்கு ஒரு நாய் உயிரோடு வைக்கப்படலை என்று. போதன இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் என்னவென்றால், அபிகாயில் என்ன பண்ணாலாம், தீவிரமாய் ரெஸ்பாண்ட் பண்ணா. ஆமென், ஹல்லேலூயா. அந்த டைம்ல ஏற்ற டைம்ல ரெஸ்பாண்ட் பண்ணாட்டி எல்லாமே போயிருக்கம்மா. இந்த நாளில் அருமையாவுள்ளே அறிய வேண்டிய காரியம் என்ன, இந்த குருத்தோலைனா ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு தேவை கொஞ்ச காலம்ப்பா, வாப்பா, இதை உடனே செஞ்சு ஆகணும். காரணம் என்ன, நீ உடனே மாத்திரமல்ல, இதுதான் ஏற்ற தக்க சமயம். இந்த தக்க சமயத்தை நாம் அருமையோட நெகிழ விட்டு விடுவோம் என்றால் அருமையோட அதுக்கு பிறகு பிரயோஜனம் இல்லை. ஏசாவை குறித்து வாசிக்கிற அருமையோட அது அடைய வேண்டிய நேரத்தில் அவன் அடையலை. அதுக்கு பிறகு அழுதானா, ரொம்ப அழுதானா. அழுத என்ன பண்ணல, அவனுக்கு கிடைக்கல. கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு அதை வாசிக்கிறோம். இது நாம் அடைய வேண்டிய தக்க சமயமாய் காண்றோம். இட்ஸ் a timely thing. Amen. We need to respond. Amen. Hallelujah. Hallelujah. இந்த நாளில் பிரயோஜனமற்ற கழுதை தான் அருமையாவுள்ளே. ஆனால் இந்த ஆண்டு சொல்கிறார்ப்பா, வாப்பா சீக்கிரம் அனுப்பிடுறேன், ஆனால் வரதா இருந்தால் உடனே வா, இதுதான் வர வேண்டிய ஒரு சமயம். அமேன், ஹல்லேலூயா, அமேன். மூன்றாவது பார்க்கும் பொழுது அருமையாவுள்ளே நான் பார்க்கிறோம், இந்த கழுதை மார்க்கு 11:2 வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அழுத்தி கொண்டு வாருங்கள். ஆமென். அருமையாவுள்ள சீக்கிரம் அனுப்பிடுவார். ஆனால் இன்னைக்கு கேள்வி என்னவென்றால், நீ பழக்கப்படாத காரியத்தை நீ செய்ய சம்மதிப்பாயா? ஆண்டவர் சீக்கிரம் அனுப்பிடுவார், உடனே வருவியா? ரெண்டாவது, ஆண்டவர் சீக்கிரம் அனுப்பிடுவார், அந்த ஏற்ற சமயத்தில் நீ ரெஸ்பாண்ட் பண்ணுவியா? மூன்றாவது, ஆண்டவர் சீக்கிரம் அனுப்பிடுவார், ஒருவேளை உனக்கு இதில் பழக்கம் இல்லை. ஏன்னா ஒருவரும் ஒரு காலம் என்ன பண்ண இதில் ஏறல. உடனே என்னை கூப்பிட்ட உடனே, ஐயா ஐயா பாஸ்ட்டு இது எனக்கு பழக்கம் இல்லையே. நீங்கள் கூப்பிடுறீங்க, உங்களுக்கு செய்ய எனக்கு ஆசை, ஆனால் இது எனக்கு பழக்கம் இல்லையே. இன்னைக்கு அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறோம். இந்த கழுதை பழக்கப்படாத கழுதை, ஆனாலும் வந்துச்சு. இந்த நாளைக்கு அதான் சொல்கிறோம், நான் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆண்டவரே இது எனக்கு புரியாது, எனக்கு நான் பேச அறியேன். அதான் எரேமியா சொல்லுகிறான், எனக்கு பேச தெரியாது. மோசே சொல்கிறான், எனக்கு பேச தெரியாது. ஐயா இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாவுள்ள அறியாத தெரியாத மக்களை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் சாக்கு, இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன, சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். அருமையாவுள்ள இதுவரைக்கும் இந்த கழுதை யாரையும் ஏற்றி பழக்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த கழுதை அருமையாவுள்ளே கர்த்தருக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. யாத்திராகமம் 4:24 வாசிக்கலாம். வழியிலே கர்த்தர் அவனை வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஏன் கொல்ல பார்த்தாரு? இவ்வளவு நாள் உன்னை வளர்த்து ஆளாக்கி மற்ற பிள்ளைலாம் சாகும்போது உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து உன்னை அரமனையில் சேர்த்து 40 வருஷம் உனக்கு படிப்பெல்லாம் கற்றுக் கொடுத்து உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சா, நீ என்ன பண்ணுற? ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, எனக்கு தெரியல, என்ன சாக்கு போக்கு சொல்றியா? உன்னை என்ன பண்ணுவோம் படவா, கொன்னுடுவேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா சொல்லுகிறான், அருமையாவுள்ளே 1:6 வாசிக்கும். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆண்டவர் சொல்ல, சிறு பிள்ளைன்னு சொல்லாதப்பா, உன் வாயில் என்ன பண்ணுவேன், வார்த்தையை போடுவேன்.
ஆமென். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கிதியோன் சொல்லுகிறான், பராக்கிரமசாலின்னு இவர் சொன்னா என்ன பார்த்தா சொல்றீங்க? நான் என் வீட்டில் இளையவன், நான் மனசு கோத்திரக்காரன். வாசிக்கலாமே 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதிராலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. ஐயா, என் தகப்பன் வீட்டில் குடும்பம் ரொம்ப ரொம்ப எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஆமென். ஆனா இந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, பரவாயில்லப்பா, நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை. அருமையாவில் இந்த நாளில் அறிய வேண்டிய காரியம் என்ன? நம்ம இப்படிப்பட்ட சாக்கு போக்களை சொல்லுகிற இந்த கழுதை ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை. ஆனாலும் இந்த கழுதை வந்துச்சு, இன்னைக்கு நான் வர வேண்டாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சீஷரை குறித்து இந்த சனகிரை சங்கத்தார் சொல்றாங்க, என்னங்க இவங்க என்னமா பேசுறாங்க, இவங்கெல்லாம் யாருங்க? இயேசுவோடு கொண்டவர்கள். படிப்பு வாசிக்கலாமே 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் அவர்கள் படிப்பறியாதவர்கள் அவனும் படிக்காத பாமர தெரியாத பேதைகள். ஹல்லேலூயா. இந்த பேதைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒன்றுத்துக்கு வறுமை இதுவரைக்கும் பிரயோஜனப்படவே இல்லைம்மா, அந்த கழுதை பழக்கமே கிடையாது. ஆனாலும் பரவாயில்ல ஐயா, ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். இந்த நாளில் ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல, அதோடு நான் ஊழியத்துக்கு போகல, எனக்கு வசனம் சொல்ல தெரியல, அதோடு நான் ஊழியத்துக்கு போகலன்னு சொல்ல வேண்டாம். ஐயா, இன்றைக்கு தேவனுடைய பணியை செய்ய வாங்கம்மா, கொஞ்சம் காலம் வாங்க, கொஞ்சம் நேரம் வாங்க. ஐயா, செய்ய தெரியலாம் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை வாயில போடுவார், ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், ஆண்டவர் வழிநடத்துவார், ஆண்டவர் வேண்டிய அபிஷேகத்தை கொடுப்பார். இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த கொஞ்ச காலம் தேவ சித்தத்துக்கு, தேவ அருமைய செயலுக்கு நாம் இணங்கி கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஞானிகளை தெரிந்து கொள்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொண்டார். அறிந்து கொள்ளலாம் அருமையுள்ளே. இன்னைக்கு ஆண்டவர் என்னைக்குமே அருமையுள்ளே அறிவாளி பலசாலியை கற்று தெரிந்து கொள்ளவில்லை, பிரயோஜனமற்றவர்களை கற்று தெரிந்து கொள்கிறார். அருமையுள்ளே, சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 5:13 வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். தமிழில் தான் அழகாக இருக்குது, இங்கிலீஷ்லாம் நான் நல்லா இல்லை, தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது. வாசிக்கலாமே. ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேல் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தான். அமஞ்சி ஆட்கள்னா அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், பிரயோஜனப்பட்டவர்கள். அந்த எபிரேய பதம் பார்த்தீங்கன்னா the word is waste. வேஸ்டான ஆட்களை சாலமோன் தெரிந்து கொண்டான். அமைஞ்சி ஆட்கள் இல்லையா, அன்ஸ்கில் லேபரர். ஸ்கில்டு லேபருக்கு ஒரு காசு, இவர் அன்ஸ்கில் லேபர். இவர் அருமையான இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்ட, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். அருமையான ஒருவருக்கும் பிரயோஜனமற்ற, ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத பழக்கமற்ற ஒரு கழுதையை கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த நாளில் அருமையான நாம் சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு பழக்கம் இல்லை, தெரியலன்னு சொல்ல வேண்டாம். வாங்க, கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பார், அவருடைய வார்த்தையை வாயில போடுவார். அருமையான ஜெபிக்க, ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் கர்த்தருடைய சித்தத்துக்கு, கர்த்தருடைய செயலை செய்ய நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மார்க் 11:2-3 வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரிருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதை பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியாத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி நல்ல கவனிங்க. அனுப்பினார். கிராம பகுதியில் இப்பெல்லாம் கழுதையை பார்க்கறது கஷ்டம். கிராம பகுதியிலாம் கழுதையை வந்து என்ன பண்ணுவாங்க, கழுதை வாலில் டின்னை கட்டி விட்டுருவாங்க. ஒரு டின்னை கட்டி விட்டாங்கன்னா ஐயோ பாவம், அது சத்தத்தை கேட்டு ஓடி 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 களைச்சி போயிடும். ஏன்னா கழுதைக்கு சத்தம் ஆகாது. அறிந்து கொள்ளலாம். மறுமையாக உள்ள கொஞ்சம் காலம் ஆண்டவர் உன் நேரத்தை ஆண்டவர் கேட்கிறார். சற்று சகிப்போடு ஆண்டவரத்தில் வருவியா? சற்று சகிப்போடு வருவாயா? உன்னத்தில் சற்று சகிப்புத்தன்மை காணப்படுமா? ஏன்னா இந்த கழுதை வரும்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஓசன்னா ஓசன்னா கத்துறாங்க, எல்லாரும் குதிக்கிறாங்க. கழுதை ஓடிடுமே. ஆனால் அந்த கழுதை
அருமையாவுள்ள பழக்கப்படாத கழுதை வந்து சகித்து அருமையாவுள்ள இயேசுவை சுமந்து கொண்டு சென்றது. இந்த நாளில் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு வரல ஆசை, ஆனால் எனக்கு என்ன பண்ண, எல்லா வசதியும் பண்ணி கொடுங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுங்க, நான் வரேன், என்னை யாரும் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை யாரும் தொந்தரவு. இன்றைக்கி இந்த நாட்களில் நிறைய பேர் வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்களாம் பார்த்துருக்கிறேன். அவங்களாம் நிறைய படிப்பு வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் எல்லாரும் தூங்கின பிறகு அப்புறம் இவங்க போன லைட்டை போட்டுட்டு 2 காஃபி மங்கு ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு இவங்க பாட்டு குவைட்டாக படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கழுதைக்கு ஃபுல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதன் மத்தியிலே இந்த கழுதை சுமந்து கொண்டு சென்றது. இன்றைக்கு நான் பல நேரங்களில் சாக்கு போகணும்னு சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் என்னை இப்படி தான் டைப், ஆண்டவரே என்னை குவைட்டாக விட்டுருங்க, இல்லை தனியாக விட்டுருங்க, நான் செஞ்சுறேன். இந்த குவைட்டு தனி இனிமேல் இருக்காதுமா. இந்த சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும், சத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதன் மத்தியிலே இதன் ஊடாக சகிப்புத்தன்மையோடு இந்த நாளிலே ஆண்டவரை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் அருமையாவுள்ள இன்றைக்கு அவசியம். இந்த நாட்களில் அருமையா ஒவ்வொரு நாளும் பலவிதமான சத்தங்கள், பலவிதமான துர்ச்செய்திகள், பலவிதமான இடையூறுகள் காணப்படலாம். ஆனால் நீங்களும் நானும் அருமையாவுள்ள நாம் இந்த துன்பத்தினூடாக சகித்து தேவ ராஜ்யத்தை கட்ட கொஞ்ச காலம் வர வேண்டும். ஏன் அருமையாவுள்ள நம்முடைய மிஷனரி மாதிரி யோசித்து பார்க்கலாம். பல ஆண்டுகள் முன்பாக நம்முடைய ஆங்கில சபையில் ஒரு அமெரிக்க பெண் வந்திருந்தார். வைவாமில் ஊழியம் செய்யும் பொழுது நடந்த காரியம், முதல் இங்கே சபைக்கு வந்து 2-3 வாரம் கழித்து நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். ஒரு ஆஃபனேஜில் ஷீ இஸ் எ கேர்டேக்கர். அந்த ஆஃபனேஜில் ஐயா நான் உண்மையாக பார்த்து அந்த இடத்த அழியா வந்துச்சு, எனக்கும் பிரேம்னிக்கும். ஒரு ஓடு ஆஸ்பெஸ்டாஸ் போட்ட ஒரு பில்டிங்கு, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 13-20 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுக்கு இருக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறோம், அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த யூரின் போய் அந்த நாத்தத்தில் தரையில் இந்த அமெரிக்க பெண் படுத்து கொண்டிருந்தாள். ஆமென். இதான் பார்த்தேன் நான். ஐயா கஷ்டம், வெயில், வருத்தம், நாத்தம். அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு தான் எந்த சாப்பிட்டான். எத்தனை மிஷினரிமா நம்மளுக்குலாம் தெரியும். உண்மையான மிஷினரியை சொல்கிறேன், மற்ற மிஷினரிலாம் கதையெல்லாம் நிறைய வருது இப்போ. ஆனால் உண்மையான மிஷினரிமார் இங்கே வந்து அருமையாவுள்ளே அவர்கள் சகித்து இந்த ஊழியத்தை செய்தார்கள். அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் நானும் இந்த சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒரு மிஷினரிமார் நேராக 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணுறாங்க, நேராக மீட்டிங் டைமில் ஏசி காரில் வந்து இறங்குவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, திரும்பி ஏசி காரில் உட்காந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இது அல்ல. இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும், எல்லாம் கத்த தான் செய்வாங்க, சத்தம் கேட்க தான் செய்யும். ஆனாலும் கொஞ்ச காலம் நீ வந்து இந்த ஆண்டவரை சுமக்க வருவாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குருத்துவ ஞாயிறு அருமையுள்ள இந்த தேவனுடைய பணிக்கு இப்படி சகிப்புத்தன்மையோடு அருமையுள்ள வரக்கூடிய மக்களை கர்த்தர் அழைக்கிறார். சீக்கிரம் அனுப்பிடுவார்மா, கொஞ்ச காலத்துக்கு வேணும், ஆனால் நீ கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு வர வேண்டும். வருவாயா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல அருமையோடு இந்த ஆண்டு இருக்கிறது பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இவள் இந்த கழுதை எதுக்கு வேண்டுமா? ஆண்டவருக்கு தேவை. ஏன் ஆண்டவருக்கு தேவை? இந்த கழுதை மேலே யார் ஏறி வருவா? யார் ஏறி வருவா? ஆண்டவர். ஸோ கொஞ்ச காலம் இந்த கழுதை யாரை சுமக்கணும்? ஆண்டவரை சுமக்கணும். கொஞ்ச காலம் அருமையுள்ள ஆண்டவர் சீக்கிரம் அனுப்பிடுவார். கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் இயேசுவை நீ சுமப்பாயா? கேன் யூ கேரி த கிரைஸ்ட் காஸ்? Can you carry the Christ cross for a brief moment? கொஞ்ச காலத்துக்கு அந்த ஆண்டவருடைய நோக்கத்தை சுமப்பாயா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய நோக்கத்தை எல்லாம், உன்னுடைய பாரத்தை எல்லாம் சுமந்தார். வாசிக்கலாம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே இன்னைக்கு நம்ம பாரத்தை ஆண்டவர் சுமந்தாரு. அவர் கொடுக்கிற பாரத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேனா? அவருடைய நோக்கத்தை சுமக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் அவசியம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அதாவது பவுல் சொல்கிறான், ஐயா இந்த கிறிஸ்துவனுடைய நோக்கத்தில் என்னுடைய
என்ன பங்கு? ஒரு சின்ன பங்கு. ஒரு சின்ன பங்கை நானும் பெற்றுக்கொள்ள சந்தோஷப்படுகிறேன். அருமையான இந்த நாளில் அருமையான நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு நான் அவருடைய பாரத்தை, அவருடைய நோக்கத்தை நான் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேனா? கொஞ்ச நேரமா, கொஞ்ச காலம் நான் ஆண்டோடைய பணியை சுமக்க நான் முன் வர வேண்டும். I need to come to carry the Christ cause and the Christ cross. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு அருமையாவுல அழகாக நடந்து போக முடியும். ஆனால் இங்கே எப்படி வரணும்? அவர் ராஜாவாக வரணும். ராஜாவாக வரணும்னா அவர் கழுது மேலே தான் ஏறி வரணும். அப்படி ஏறி வர்றதுக்கு ஐயா கொஞ்ச நேரம்ப்பா, தேவ திட்டம் நிறைவேற ஆண்டவரை சுமந்து கொண்டு போக நீ இணங்கி கொடுக்க வேண்டும். இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குது, கிறிஸ்டபர். கிறிஸ்டபர் என்ற பேருக்கு அர்த்தமா the one who carries Christ. கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போன நபர். உண்மையாகவே வேதாந்த கிறிஸ்டபர் யாருன்னு அந்த கழுதை தான். இன்றைக்கி நீங்களே நானும் கிறிஸ்டபராக நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த கொஞ்சம் ஆண்டு சொல்ல சீக்கிரம் அனுப்பிடுவோம்ப்பா, நீ கொஞ்ச நேரம் வந்து என்னை சுமந்து கொண்டு போக வேண்டும். கிறிஸ்துவை சுமக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். நாம் எங்கே சென்றாலும் நாம் கிறிஸ்துவை சுமக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஆறாவது பார்க்கும்பொழுது இன்னொரு செய்தி என்னவென்றால், அருமையான நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் ஏன் நடந்துச்சா, சகரியா 9:9 பார்க்கிற அந்த வேத வசனம் வார்த்தை நிறைவேறும்படியாக. ஆகையால் இந்த கழுதை கிறிஸ்துவை மாத்திரம் சுமந்து கொண்டு போல, இந்த கழுதை வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு போன கழுதை. ஆமென். Hallelujah. It carried the promise. It carried the prophecy. இந்த நாளில் மர்மியாவுள்ள கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகும்படியாக. இன்றைக்கு நான் சுமந்து கொண்டு போனாதாம்மா வார்த்தை நிறைவேறும், வாக்குத்தத்தை நிறைவேற. இன்றைக்கு அருமையாவுள்ள கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இன்றைக்கு கொஞ்சம் கழுதை வேணும். அந்த கழுதை வந்து இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினால் நிச்சயமாய் அவருடைய வருகை வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அருமையாவுள்ள மத்தேயு 24:14 வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஐயா, இந்த வசனம் எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படணும். அப்படி முடிவு வரும். ஐயா, இந்த வசனத்தை சுமந்து கொண்டு போகக்கூடிய கழுதைகள் அவசியம். ஐயா, இந்த கழுதை இயேசுவை மாத்திரம் சுமக்கல, இந்த கழுதை வசனத்தை சுமந்தது, வாக்குத்தத்தத்தை சுமந்தது, தீர்க்க தரிசனத்தை சுமந்து கொண்டு போன கழுதை. அருமையுள்ள கொஞ்ச காலம் தேவ வார்த்தையை, தேவ வாக்குத்தத்தை சுமந்து கொண்டு போனால் தேவனுடைய முடிவு சமீபமாய் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. சீக்கிரம் அனுப்பிடுவார்ப்பா, சீக்கிரம் அனுப்பிடுவார். கடைசியாக பார்க்கும் பொழுது கழுதை மாத்திரம் வரல, கழுதை கூட குட்டி. ஆமென். இன்னொன்று சொல்லணும்னா, அப்பா இந்த கொஞ்ச காலம் நீ மாத்திரம் இல்லை, ஓ குடும்பமும் ஆமென் இந்த சேவைக்கு வருவார்களா? கொஞ்ச காலம் நீ மாத்திரம் இல்லை, ஓ குடும்பமும். இதை தான் அருமையுள்ள யோசுவா அழகா சொல்லுகிறதை பார்க்கணும். 24:15 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நானும் என் வீட்டு ஆர்வம் என்றால் கர்த்தரை சேவிப்போம். இந்த குருத்துல ஞாயிறு அருமையுள்ள இந்த 7 காரியங்கள் கொஞ்ச காலம் தான்மா. இந்த ஆண்டவருக்கு தேவை. அவர் சீக்கிரம் அனுப்பிடுவார், அவர் சீக்கிரம் அனுப்பிடுவார். ஆனால் இந்த ஆண்டவருக்கு இணங்கி நீ வருவியா? ஆமென். முதலாவது பார்க்கும்பொழுது உன்னை சீக்கிரமாக அனுப்பிவிடுவார், ஆனால் நீ உடனே வருவாயா? உன்னை சீக்கிரம் அனுப்பிடுவார். ஐயா, நீ ஏற்ற சமயத்தில் வரணும், ஏற்ற சமயத்தில் வருவாயா? உன்னை சீக்கிரம் அனுப்பிடுவார். நீ ஒருவேளை பழக்கப்படாமல் இருந்தாலும் ஆண்டவருக்கு இணங்கி கொடுத்து வருவாயா? உன்னை சீக்கிரம் அனுப்பிடுவார். ஐயா, சற்று சகிப்புத்தன்மையோடு வருவாயா? உன்னை சீக்கிரம் அனுப்பிடுவார். ஐயா, கொஞ்சம் நேரம் இயேசுவை சுமப்பாயா? உன்னை சீக்கிரம் அனுப்பிடுவார். நீ கொஞ்சம் நேரம் அவருடைய வாக்குத்தத்தத்தை, வசனத்தை, தீர்க்க தரிசனத்தை சுமப்பாயா? உன்னை சீக்கிரம் அனுப்பிடுவார். நீ கொஞ்சம் குடும்பமாக வருவாயா? கண்ணை முடிச்சு பிக்கலாமா? அந்த நாளில் ஆண்டவர் கொஞ்ச நேரம் தான் கேட்குறாரு. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச நாள். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஃபார் அ பிரீஃப் மூமெண்ட். இவ்வளோதான் அந்த கழுதை அவரை கொண்டு போய் விட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த ஆண்டவர் போனார், ஆலயத்துக்கு போனார், எல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷம் இந்த கழுதை குறித்து பேசுகிறோம். கொஞ்ச காலம்தான் அந்த கழுதை அருமையோட அந்த பணியில் பங்கு பெற்றது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இந்த கழுதை தியானிக்கிற கர்த்தருடைய பிள்ளையர், இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கிற காரியம் அது நிச்சயமாய் அநேக நாட்கள் இது ஆசீர்வாதமாய் அது மாறும். ஆமென்.
ஹalleluya. கண்டுபிடி ஜெபிக்கலாம். ஜான் அண்ணன் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாய் உங்களுடைய சமூகத்தினால் வருகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளும் கூட கத்தாவே அப்பா, வழக்கத்தின்படி நாங்கள் இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுடைய பவனை குறித்து பேசாதபடி கத்தாவே வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் இந்த நாளில் கூட ஜீவனுள்ள தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்தும் அப்பா. ஆண்டே நாங்கள் உம்மை சுமக்கிற கழுதியாய் இந்த உலகத்தில் இருக்கிறபடியாக நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நீர் எங்களை அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலே கத்தாவே அப்பா, அழைக்கப்பட்ட அந்த கழுதை கத்தாவே உம்மை ஏற்றுக்கொண்டு சுமது போல நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே அப்பா உம்மை சுமந்தவர்களாய் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களாய் நாங்கள் காணப்படத்தக்கதாக தேவனை கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கட்டப்பட்டிருக்க அந்த கழுதை கத்தாவே இயேசுக்கு உகந்தாய் காணப்பட்டிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு வருவது போல நாங்களும் ஒன்று இல்லாமல் இருக்கிறது எங்களை நாங்களே சிந்தித்து கொண்டிருக்கிறபடி நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், நாங்கள் அது சுமக்கத்தக்க தகுதிகளை எங்களை அறிந்து கத்தாவே இந்த ஊழியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கவும் ஊழியத்தில் செயல்படும் கர்த்தனை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தும் அப்பா. இந்த நாளைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் ஆண்டவரை சுமக்கத்தக்க ஊழியத்தில் பங்கு பெற வேண்டும் என்று வாஞ்சை பெற்றவர்களாய் நாங்கள் எழுந்து ஆண்டவரே உமக்கு உகந்த பணிகளை செய்ய எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தும் அப்பா. ஆண்டவரே, எங்களை அழைத்த தேவன் ஆண்டே, நாங்களும் மற்றவர்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைக்க எங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக உதவி செய்யுங்க தாவே. நாங்கள் கட்டப்பட்ட கழுகையாக இருந்து பிரயோஜனப்படாதபடி ஆண்டவர் அழைத்த கிருபையை போல நாங்கள் ஆண்டவருக்கு பயன்படத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கும். அதன் மூலமாய் எங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் அதை எழுதப்படத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும்படியாய் அவருடைய கருத்துக்களை எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசுவர் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.